ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு இன்ஸ்டன்ட் இலை அடை ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டு விதமாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 125 ml கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். தண்ணியோட உப்பு, அரிசி மாவு, நெய் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு மிதமான தீயில கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தால் இந்த நேரத்தில் கலவை இது மாதிரி வெள்ளையாக பொங்கி வரும். அப்போ அடுப்பை நிறுத்திட்டு 2 கப் பச்சை தண்ணி சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் தண்ணி அளந்த கப்பால் 2 கப் அரிசி மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது வரட்டு அரிசி மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவு யூஸ் பண்ணாதீங்க. மாவு கொரகொரப்பாக இருந்ததுன்னா அடை சரியாக எடுக்க வராது. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்த்து கரைச்சிக்கோங்க. இதை மாதிரி கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கார அடைக்கான ஸ்டஃபிங் செய்யறதுக்கு வானலியில் எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம், வரமிளகா, கடலப்பருப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக சிவப்பாக வறுத்து எடுத்து ஆறுனத்துக்கு அப்புறம் கொரகொரப்பாக பொடிச்சு வச்சுக்கோங்க. 1 கப் அவலை 2 தடவை கழுவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. நான் மெல்லிஸ் அவல் எடுத்துருக்கிறதுனால ஊற வைக்கல. நீங்கள் கெட்டி அவல் யூஸ் பண்ணிங்கன்னா 20 நிமிஷம் ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வடிகட்டின அவல், மஞ்சத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டு அடுப்பை நிறுத்திட்டு வறுத்து அரைச்ச பொடி, உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கை தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. அதான் கார ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. 1.5 கப் அவலை 2 தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு எடுத்து தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, பொடித்த வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்தா ஸ்வீட் ஸ்டஃபிங் ரெடி. மேல் மாவு 2 ஸ்டஃபிங்க்கும் சேர்த்து தான் கரைச்சிருக்கோம். அதனால் பாதி மாவை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. மாவில் மட்டும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா அதை கார இலை அடை செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். வாழை இலையை உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நறுக்கி கொதிக்கிற வெந்நீரில் போட்டு உடனே எடுத்து நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இலை அடை நல்லா எழுத வரும். இலையில கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது ஃப்ளேவருக்காக தான் தடவுறேன் நான். அடிபாகம் தட்டையாக உள்ள கரண்டியால் மாவை எடுத்து இலையில விட்டு தோசை ஊற்றுற மாதிரி ரவுண்டாக இலை தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கனமாக எழுதிக்கணும். மாவு பதம் கரெக்டாக இருந்தால் தான் மாவை ஸ்ப்ரெட் பண்ணும்போது இது போல் ஓரம் ஸ்மூத்தான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஓரம் பிசு பிசுறாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றுனீங்கன்னா நல்லா வந்துடும். ஸ்டஃபிங்கை ஆஃப் சர்க்கிளுக்கு ஓரத்தை மட்டும் விட்டுட்டு நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க. இது போல் இலைய 2ஆக மடக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஸ்வீட் ஸ்டஃபிங்கை வச்சும் செஞ்சுக்கோங்க. இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதித்ததும் இட்லி தட்டு அல்லது ஸ்டீமர் பிளேட்டை வச்சு செஞ்சு வச்ச இலை அடைகளை அதில் அடுக்கி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இலை அடை ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸ்டஃபிங்கில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்து இன்னும் ஹெல்த்தியாக வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.